ஒரு ஜாலியான படம் தான். 2.5 மணி நேரம் வந்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஃபேமிலியோட வந்து நீங்கள் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணி அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக லாஜிக்கலாக எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக பார்க்கணும். அதுதான் இந்த படமே. எனக்கு என்னென்னா சண்முக பாண்டியன் கேப்டன் அவர்களுடைய பையன் ரொம்ப இறங்கி நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. தமிழ் சினிமாவின் தி அண்டர்டேக்கர். இனிமேல் அவர் பேர் போடுறது வந்து அண்டர்டேக்கர் சண்முக பாண்டியன் போடுங்க. அப்படிதான் இருக்கிறார் ஆள் பார்க்கறதுக்கு. நல்லா இருந்து ஸ்டண்ட் ஃபைட் சீன்லாம் வந்து பின்னி எடுக்கிறார் மனுஷன். உண்மையாக நல்லா பண்ணுறாரு. இவர் கேப்டனோட ரெஃபரன்ஸ் எதனா எவ்வளோ வச்சுருக்காங்க? கேப்டனோட ரெஃபரன்ஸ் வரும். படம் போய் பார்க்கும்போது அமைதியாக பாருங்கள். ரெஃபரன்ஸ் வரும்பொழுது தியேட்டர் பிளாஸ்ட் அப்படி இருந்தது ரெஃபரன்ஸு. உண்மையாக ஒரு மனிதன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குன்னா அது பெரிய விஷயம். அதுதான் யுவனோட சாங்ஸ் எப்படின்னா இருக்கு? யுவன் ஹீரோ, இன்னொரு ஹீரோ, ஆல்வேஸ் ஹீரோ. என்கிட்ட வந்து நீங்கள் ஏஆர் ரஹ்மானா யுவனான்னு கேட்டால் நான் யுவன் தான் சொல்லுவேன். தப்பாக எடுத்துக்கவேனா. மிகப்பெரிய ரஹ்மான் சார் 100க்கு 99% பிடிக்கும். பட் யுவன் சங்கர் ராஜா 100க்கு 100. யார் இருந்தாலும் யுவன் தான் ஃபஸ்ட்டு. ராஜா சார் இருந்தாலும் யுவன் தான். யுவன் கிட்ட நான் இன்றைக்கும் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பெரிய ஹீரோப்பா, சின்ன ஹீரோப்பா, பெரிய டைரக்டர்ப்பா, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிப்பா, சின்ன ப்ரொடக்ஷன், அந்த டிஸ்கிரிமினேஷனே கிடையாது தலைவன் கிட்ட. இறங்கி எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒன்று பண்ணுறாருல, அதுதான் யுவன். அதுதான் யுவன். ரொம்ப பெருமையாக இருக்குது யுவனோட ஃபேனுன்னு சொல்கிறது. அப்படி ஒரு மியூசிக் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், என்ன சாங்குக்கு என்ன சிச்சுவேஷன் தேவையோ எல்லாத்தையும் இறக்கி பண்ணியிருக்கேன் சொல்கிறாங்க. நான் நிறைய இடத்துல இமான் சாரோட டச் பார்த்தேன். ஐயா, இமான் சாருக்கு முன்னாடியே அவர் ரூரல்லாம் பண்ணியிருக்காரு ஐயா. போய் பருத்தி வீரன் பாருங்கய்யா, தாமிரபரணி பாருங்கய்யா, சண்டைக்கோழி பாருங்கய்யா. அதனால வந்து யுவன் தான். அது யுவன் இன்னொரு ஹீரோ. கொம்பு சிங் இந்த காமெடி சீன்ஸ்ல எப்படின்னா இருக்கு? முனிஷ்காந்த் இருக்காருன்றாங்க. முனிஷ்காந்த் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பராக இருக்கட்டும். முனிஷ்காந்த் வந்து ஒரு லாரி டிரைவராக வராரு. அவரோட காமெடி ஜாலியாக இருக்கு. அதை தாண்டி நம்ம காளி வெங்கட், அப்புறம் இன்னும் சில பேர்லாம் இருக்கு. ஜார்ஜ் மரியான்லாம் இருக்காரு. ஜார்ஜ் மரியான் சரியான காமெடி. இந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு கூட ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படின்னு ஒரு காமெடி வந்து அது நல்லா இருக்கு. அப்புறம் ஹீரோவோட காமெடி, இவங்களுக்கு நிற்கிற சரத்குமார் ஒரு காமெடி, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க.